ஒளிபரப்ப உதவுபவர்கள்: திருமதி மரிய கார்மெல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர், சத்துவாச்சாரி, வேலூர். திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன், இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி. திருமதி அஞ்சனர் பீட்டர், குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி. இனிகோ ஜோபின், சஞ்சுலா மற்றும் குடும்பத்தினர், ஏஜிஎஸ் ஆபீஸ். சாமிநாதன் லூர்து சாமி 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி. சந்தன மேரி, பருத்திப்பட்டு, ஆவடி. உலக அமைதிக்காகவும் திருத்தந்தை உடல் நலனுக்காகவும் கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரின் நலனுக்காகவும் வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே எப்படி வேண்டுமெனாலும் வாழ்ந்து விடலாம் என்கின்ற மனநிலை பரவலாக பலருக்கு இருப்பது உண்டு. ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழுகின்றவர்கள் மட்டுமே அவர்கள்தான் விண்ணுலகிற்கு செல்ல முடியும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக கடவுள் நமக்கு தெள்ளத் தெளிவாக கூறுகிறார். நம்மோடு பணி செய்கின்றவர்கள் இப்படி இருக்கின்றார்கள், நானும் அவர்களை போன்று வாழ்வதில் என்ன என்று 10ஓடு 1 11, அத்தோடு 1 நானும் இன்னொன்று என்று வாழ்ந்தால் நாம் கண்டிப்பாக விண்ணுலகத்திற்கு செல்வதற்கு தடையாக இருக்கும். நான் அவர்களைப் போல நான் வாழ மாட்டேன், நான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வேன், நேர்மையாக இருப்பேன் என்று நாம் வாழுகின்ற போது கண்டிப்பாக இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் வழி துன்பங்கள் தான். ஆனால் விண்ணுலகிலே நமக்கு இடம் உண்டு என்கின்ற மனநிறைவோடு நாம் வாழ முடியும். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் அடுத்தவர்களை பார்த்து அனைவருமே இப்படி வாழுகின்றார்களே, தவறான முறையில் செல்லுகின்றார்களே, நானும் அப்படி வாழ்ந்தால் என்ன என்கின்ற மனநிலை கொண்டவர்களாக இருந்திருப்போம். பல நேரங்களிலே வழி தவறி சென்றிருப்போம். அத்தகைய நேரங்களை ஒரு சில நொடிகள் கண்களை மூடி நினைத்து பார்த்து மனம் வருந்தி இத்திருப்பலியிலே மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவருடைய வழியை நாம் பின்பற்றுவோம். விண்ணுலகில் நமக்கு இடமும் உண்டு. எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்து நிற்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 9 முதல் 11 முடிய மற்றும் 14 முதல் 21 மற்றும் 31 முதல் 36 முடிய. அந்நாட்களில் அசீரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படைதிரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசீரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்தபின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, கிருபைகள் மேல் வீட்டிற்கும் இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் திருவிழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகரியின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுளல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோட்சின் மகன் ஏசாயா எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி சொன்னது, இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, அசீரிய மன்னன் சனகரியை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே, கன்னி மகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேம் பின்னென்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோரின் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார், இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அன்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான், அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழைவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை கொண்டார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாக கிடக்கதை கண்டனர். எனவே அசீரிய மன்னன் செனகரிபு திரும்பி சென்று நினிவேயில் தங்கியிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 48. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை இந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர்.
கடவுளே உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைந்து உருகினோம். கடவுளே உமது பெயரைப் போலவே உமது புகழும் உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. உமது வலக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. கடவுள் தம் நகரை இந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை இந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடவார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 6 மற்றும் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம். எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திரு சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வழியாகத்தான் வழி பிறக்கும். புரியுதுங்களா? வழியாகத்தான் வழி பிறக்கும். வழி, பெயின், ஆங்கிலத்தில் சொன்னா புரியும். வழியாகத்தான் வழி பிறக்கும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு 2 பாடங்களை கற்பிக்கின்றார். முதலாவது, நம்மில் பலர், அதிகமானோர் அடுத்தவருக்கு கொடுப்பதை விட மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதில் தான் நாம் அதிக மகிழ்ச்சி காண்கின்றோம். அது பரிசு பொருட்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அடுத்தவர்களிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், ஆறுதலாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் உண்டு. ஏதாவது ஒன்றை நாம் அடுத்தவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளதான் நாம் நினைக்கின்றோமே தவிர நாம் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதில் நாம் நிறைவு காண்பது இல்லை. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
அதை நாம் செயலாக்கம் செய்ய வேண்டும் என்பதை முதலாவது பாடமாக நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக அறிவுறுத்துகின்றார். இரண்டாவது பாடம், அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது எப்படி வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சந்தோஷம்தான், இல்லைங்களா? நான் சந்தோஷமா இருக்கணும், அதற்கு எனக்கு எப்படி எது வந்தாலும் பரவாயில்லை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன்றா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்று நாம் வாழ்ந்து கொள்கின்ற இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுவது, நீங்கள் இடுக்கமான வாயிலை தேர்ந்தெடுங்கள். நம்மளை யாருமே கஷ்டப்பட விரும்ப மாட்டோம், இல்லைங்களா? கஷ்டப்பட விரும்ப மாட்டோம். சுலபமாக எதுவாக இருந்தாலும் கிடைத்துவிட வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது, நாம் கஷ்டப்படும் போது, துன்பம் படும்போது அதற்கான பலன் நமக்கு விண்ணரசிலே உண்டு, அது நமக்கான ஒரு இடம் என்பதை அவர் கூறுகின்றார். சற்று நாம் யோசித்து பார்ப்போமே, நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே தவறான வழியிலே பல விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தவறான வழிகள் சென்று நாம் பல விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நான் இப்படிதான் வாழுவேன், நான் இதை தான் செய்வேன் என்று நாம் நம்மையே வரையறை வரைந்து நாம் வாழுகின்ற போது கண்டிப்பாக நமக்கு விண்ணுலகத்தில் ஒரு இடம் உண்டு என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் நாம் யோசிப்பது உண்டு, நான் நேர்மையாக தான் இருக்கிறேன், நான் நல்லவு தான் இருக்கிறேன், ஆனால் என் கூட இருக்கிறவங்க எப்படியோ வாழ்கிறாங்க, எப்படியோ இருக்கிறாங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் ஏன் எப்படி இருக்கிறேன்? அன்புக்குரியவர்களை நல்லாங்க தெரிந்து கொள்ளுங்கள். நாம் உண்மையாக இருக்கும்போது, நேர்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடியது துன்பமும் கூட, கஷ்டங்களும் கூட. ஆனால் நமக்கு விண்ணரசில் ஒரு இடம் உண்டு என்பதை நாம் நினைத்து பார்க்கும்போது அங்கு ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கும். எனவே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நமது வாழ்க்கை பாடம், நாம் நேர்மையாக இருக்க வேண்டும், நேரிய சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற பாதையை நாம் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு நாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வழி அதிகமாக இருக்கத்தான் செய்யும். அந்த வழியாக தான் வழி பிறக்கும். எனவே நாம் இடுக்கமான வாயிலை தேர்ந்தெடுப்போம், கடவுளுடைய மாட்சியை போற்றுவோம். ஆமென். திருமுன் வந்தோம் திருப்பலி பொருளுடன் அருளுடன் ஏற்பாய் திருவே, அருளுடன் ஏற்பாய் திருவே. திருமுன் வந்தோம் திருப்பலி பொருளுடன் அருளுடன் ஏற்பாய் திருவே, அருளுடன் ஏற்பாய் திருவே. கள்ளிப்பதம் வைத்தே படைத்தோம் பொருளை ஒளிர்கரம் கொண்டு ஆசீர்வதிப்பாய். கள்ளிப்பதம் வைத்தே படைத்தோம் பொருளை ஒளிர்கரம் கொண்டு ஆசீர்வதிப்பாய். கள்ளிப்புடன் எம்மையும் ஒன்றாக இணைத்து, கள்ளிப்புடன் எம்மையும் ஒன்றாக இணைத்து அளித்தோம் பலியாய். இறைவாயேற்பாய், இறைவாயேற்பாய். திருமுன் வந்தோம் திருப்பலி பொருளுடன் அருளுடன் ஏற்பாய் திருவே, அருளுடன் ஏற்பாய் திருவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் துயரறுக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்கள் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடலில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நீங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக இடுக்கமான வாயிலை தேர்ந்தெடுத்தவர். வழியின் வழியாக வழியை உருவாக்கியவர் இவரே. இவரை பின்பற்ற இவருடைய வழியில் நடந்து செல்ல வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயிர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊற்றம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். ஈரை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இடுக்கமான வாயிலின் வழியாக விண்ணரசில் நுழைந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி மரிய கார்மெல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர், சத்துவாச்சாரி, வேலூர். திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன், இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி திருமதி அஞ்சனர் பீட்டர், குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி இனிகோ ஜோபின், சஞ்சுலா மற்றும் குடும்பத்தினர், ஏஜிஎஸ் ஆபீஸ். சாமிநாதன் லூர்து சாமி 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி சந்தன மேரி, பருத்திப்பட்டு, ஆவடி. உலக அமைதிக்காகவும் திருத்தந்தை உடல் நலனுக்காகவும் கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரின் நலனுக்காகவும் வேண்டி